ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மணி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டியோட சார்ட் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா வந்துருந்துங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் நேற்று நான் என்ட்ரி ஆனது இந்த பார்ட்டில் என்ட்ரி ஆனேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். என்ட்ரி இங்கே கிடச்சிது, பட் இருந்தாலும் நான் அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ண ட்ரேட் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் எனக்கு ப்ராஃபிட் 13% கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் சைடு வேலையே போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா கேண்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்புறம் என்ன பண்ணேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டில் டச் ஆகிட்டு அகைன் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டு திரும்பவும் டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட்டை டவுனில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேற்று பார்த்திங்கன்னா நான் இந்த க்ரீன் லைன்லாம் நேற்று வரைஞ்சிருந்தேன். ஸோ இந்த ரெட் லைன் பார்த்திங்கன்னா இந்த லைன் மட்டும்தான் வரைஞ்சிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் இந்த லைன் நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்தந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டில் கரெக்டாக ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் தான். இப்போ நம்ம அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ்னு கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த லைனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டும் ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக கவர் பண்ணிகிட்ருக்கு. ஃபோர் ஹவர்ஸில் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சது 4 ஹவர்ஸ் தான் வரைஞ்சேன். ஸோ அது நான் 15 மினிட்ஸில் நேற்று யூட்டிலைஸ் பண்ணேன். பார்த்திங்களா, இந்த லைன் தான் நான் 4 ஹவர்ஸில் வரைஞ்ச ட்ரெண்ட் லைன். ஸோ அதை நேற்று யூஸ் பண்ணேன். இன்றைக்கும் மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லையும் ட்ரெண்ட் லைனுக்குள்ளவே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம இண்டிகேட்டர் வரும். இண்டிகேட்டர் கூட பார்த்திங்கன்னா சம்டைம் கரெக்டாக காட்டாமையும் மிஸ் ஆகும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு முக்கியமே இது தான். பாருங்கள், இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனில் இருந்து தான் டவுன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 17,452 அவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு 17,325 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அகைன் பாருங்கள், மார்க்கெட் திரும்ப அப்பில் போயிருக்கு 17,436 வரைக்கும். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஆப்ஷனில் பை பண்ணி இங்கே செல் பண்ணியிருப்பாங்க. அகைன் இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட்டில் நியூவாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டை எப்போவுமே நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லைன் வரைஞ்சி பாருங்கள். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி லைனில் எப்படி வரைகிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ நேற்று இருந்து அந்த லைனை கரெக்டாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ நம்ம நாளைக்கு இன்னும் நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனில் நம்ம ட்ரா பண்ணணுங்க. வேணும்னா இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் இதை விட கீழே வரும்போது இங்கே ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு பெரிய கேண்டிலோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிக்கணும். அப்புறம் மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு மாதிரி நியர்பை ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம வச்சுக்கணுங்க. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷனை பை பண்ணியிருந்தால் இதுதான் டார்கெட்டு. ஸோ ஒருவேளை இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் தான் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட்டை வந்து நான் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம மண்டே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.